என்ன ஒரு ஆளும் ஹாஸ்பிட்டலுக்கு வரல. நர்ஸே போய் யாரையா கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வரேன். டாக்டர் வாங்க வந்து உட்காருங்க. ஏதோ உட்காருக்கு அண்ணா அந்த இது போட்டிருக்கோம்ல அல்ல ஏறி உட்காருங்க. என்ன சாப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை, கிருத்தாசு கடையிலேருந்து 3 புரோட்டா வாங்கி தின்னேன். புரோட்டா மட்டும் தின்னுருக்க மாட்டிரும், கூட என்ன வச்சு தின்னிரு. ஒரு மட்டன் கறியும் ஒரு சிக்கன் பொரிச்சதும் வச்சு தின்னேன். 2 கலந்து அடிச்சிரா? ஆமா ஆமா. சரி சரி, மாத்திரை எழுதி தாரேன். கஞ்சி மட்டும்தான் குடிக்கணும். கிருத்தாசு கடையில் போய் புரோட்டா ஒன்றும் வாங்கி தின்னொன்னும் கூடாது. ஓ சரி டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். சரி போயிட்டு வாரோம். நர்ஸு அடுத்த ஆளை வர சொல்லுங்க. அடுத்த ஆள் போங்க. டாக்டர், ஒரே முட்டு வலி. அதில் உட்காருங்கம்மா. நேத்தைக்கு நடக்க முடியல, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அதனால எப்படியோ வந்துட்டேன். முட்டு வலின்னு சொல்லிட்டு ஆமா தலையில கை வச்சிட்டு இருக்கீங்க? ஆமா டாக்டர், மறந்துட்டேன். இப்பதான் இந்த முட்டு வலி உங்களுக்கு வருதா இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கா? இல்ல டாக்டர், இப்பதான். எம்மா காலை எங்கேயாவது இடிச்சிங்களா? ஆமா டாக்டர், என் புருஷனுக்கு மண்டையில இடிச்சேன். மண்டையில இடிச்சிங்களா? அது எப்படிம்மா? நேற்றுக்கு அந்த குடிகார பைய குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்க வந்தான். நான் என் காலை வச்சு எட்டி அவன் மண்டையிலே மிதிச்சேன். எட்டி மிதிச்ச உங்களுக்கே இவ்வளோ கால் வலின்னா அப்போ மிதி வாங்கின அவருக்கு எவ்வளோ தலைவலிக்கும். நேற்றுக்கே மண்டை பிறந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் தையெல்லாம் போட்டு வந்தாச்சு. எனக்கு இன்னைக்கு தான் கால் வலி இருந்து, அதான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். சரி சரி, மாத்திரை எழுதி தாரேன், கொண்டு போங்க. கொஞ்ச நேரம் தான் என் மண்டையை பொழந்துருவீங்க. அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் டாக்டர். ஏன்க்கா வந்துருந்தீங்க ஹாஸ்பிட்டலுக்கு? அது ஒன்றும் இல்லை, என் புருஷனாட்டி குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்க வந்தான். அதான் என் காலால் எட்டி மிதிச்சிட்டேன். அதான் அவனு மண்டை பிறந்துருச்சு, எனக்கு கால் முட்டி உடஞ்சிருச்சு. என்னது, நீ உன் மாப்பிள்ளை அடிச்சு உனக்கே கால் முறிஞ்சிருச்சா?